கோத் திரைப்படம் சொன்ன தேதியில் ரிலீஸ் ஆகாதா அப்படிங்கிற ஷாக்கான ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. சினிமா வட்டாரங்கள் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். செப்டம்பர் 5ஆம் தேதி கோத் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த திரைப்படத்துக்கான ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ படத்தோட ஷூட்டிங் வந்து முழுசாக வந்து முடிவடைந்து விட்டது. இன்னும் வந்து சில போர்ஷன் மட்டும்தான் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் சொன்ன டேட்டில் வந்து படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் கம்மி தான். ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள் நெருங்கிய சினிமா வட்டாரங்கள் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அதுக்கான காரணம் என்னன்னா, கோத் திரைப்படத்தில் வந்து அதிகமான விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து இருக்காம். ஸோ எப்பயுமே வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் ஸோ விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஆனால் வந்து லியோ திரைப்படத்தில் பண்ண அதே தப்பு வந்து கோத் திரைப்படத்தையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஎஃப்எக்ஸ் ஒர்க்குக்கான லிமிட்டட் டைம் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க் டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த லிமிட்டட் டைமில் பண்ண முடியாது, எங்களுக்கு இன்னும் டைம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் வந்து கோத் திரைப்படம் வந்து இன்னும் வந்து 20 டேஸ் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லி நெருங்கிய சினிமா வட்டாரங்கள் வந்து பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ அதனால் வந்து இந்த வருடம் திவாலிக்கு வந்து கோத் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து சில ரசிகர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருந்தாலும் வழக்கம் போல் திவாலிக்கு வந்து படம் வரப்போகிறது அப்படி சொல்லி சந்தோஷத்திலும் இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?